பிராண்டி செய்திகள். த ஏஏகே ஸ்பிளிட் மீண்டும் உடைந்த அதிமுக. எஸ்பி வேலுமணி தலைமையில் 30 எம்எல்ஏக்கள் அதிரடி. எடப்பாடி பழனிசாமி தனிமரமானாரா? குட் ஈவினிங் தமிழ்நாடு, இது உங்க மேக்சிமஸ். பிராண்டி நியூஸ். தமிழக அரசியல்ல இப்ப பூகம்பமே வெடிச்சிருக்கு பாஸ். அதிமுகவுல பிளவே இல்லன்னு எடப்பாடி பழனிசாமி காலையில சொன்னது இப்ப வெறும் வாய் பேச்சா போயிடுச்சு. 47 எம்எல்ஏக்கள்ல 30 பேர் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தலைமையில தற்காலிக சபாநாயகரை சந்திச்சு வேலுமணி தான் எங்க சட்டமன்ற குழு தலைவர்னு கடிதம் கொடுத்துட்டாங்க. எடப்பாடி பக்கம் வெறும் 17 பேர் தான் இருக்காங்கன்னு அவரே கொடுத்த மனுவிலேயே அம்பலமாயிடுச்சு. அது மட்டும் இல்ல பாஸ், இதுல இருக்கிற மெகா ட்விஸ்ட் என்னன்னா, தவகவுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சியில் பங்கு பெறணும்னு சண்முகம் டீம் போட்ட பிளான இபிஎஸ் ஏத்துக்கல. அதனாலதான் இப்போ கட்சி ரெண்டா உடைஞ்சிருக்கு. அப்ப கோட்டையில அதிமுக இப்போ 2 குரூப்பா? பாஸ், ஒரு விசில போட்டு இந்த இரட்டை இலை மோதல தட்டி தூக்கலாம். 1. அதிமுக பிளவு. சட்டமன்ற குழு தலைவர் விவகாரத்தில் அதிமுக அதிகாரப்பூர்வமாக 2 அணிகளாக பிரிந்துள்ளது. 30 எம்எல்ஏக்கள் ஒரு பக்கமும் 17 பேர் எடப்பாடி பக்கமும் உள்ளனர். 2. வேலுமணி தான் தலைவர். அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எஸ்பி வேலுமணியை தேர்வு செய்து 30 எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்ட கடிதத்தை சபாநாயகரிடம் சிவி சண்முகம் வழங்கியுள்ளார். 3. எடப்பாடிக்கு 17 பேர் மட்டுமே. எடப்பாடி பழனிசாமி தலைவராக நீடிக்க வேண்டும் என வெறும் 17 எம்எல்ஏக்கள் மட்டுமே ஆதரவு தெரிவித்திருப்பது அவரது தலைமைக்கு விழுந்த பலத்த அடியாகும். 4. தவக ஆதரவு விவகாரம். தவக அரசுக்கு ஆதரவு அளித்து ஆட்சியில் பங்கு பெறணும்னு சிவி சண்முகம் வேலுமணியின் திட்டத்தை எடப்பாடி மறுத்ததே இந்த பிளவுக்கு முக்கிய காரணம். 5. சண்முகத்தின் தனி பதவியேற்பு. காலையில் எடப்பாடி தலைமையிலான குழுவுடன் பதவியேற்க மறுத்த சிவி சண்முகம் மதியம் தனியாக வந்து பதவியேற்பது அவரது எதிர்ப்பை உறுதி செய்தது. 6. பேசிக்கொள்ளாத தலைவர்கள். இன்று சட்டமன்றத்திற்கு வந்த இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவோ பேசிக்கொள்ளவோ இல்லை என்பது தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 7. சபாநாயகர் முடிவு என்ன? 2 தரப்பும் தனித்தனியாக மனு அளித்துள்ள நிலையில் பெரும்பான்மை கொண்ட வேலுமணி அணியை சட்டமன்ற எதிர்க்கட்சியாக சபாநாயகர் அங்கீகரிப்பாரா என்பது நாளை தெரியும். எடப்பாடி பழனிசாமிய ஓரங்கட்டிட்டு வேலுமணி சண்முகம் டீம் 30 எம்எல்ஏக்களோட பாயிர இந்த ஆக்ஷன் மூவ பாக்கும்போது நம்ம தல அஜித் சொன்ன அந்த ஒரு மாஸ் பஞ்ச் இதோ. தலைமைங்கிறது பதவியால வர்றதில்ல பாஸ், கூட இருக்கிறவங்க கொடுக்கிற நம்பிக்கையால வர்றது. இப்ப அந்த நம்பிக்கை எடப்பாடி கிட்ட இல்ல, வேலுமணி பக்கம் போயிடுச்சு. 17 vs 30 கேம்ல சண்முகம் ஸ்கெட்ச் பக்காவா வேலை செஞ்சிருக்கு. ஆட்டம் இப்பதான் உச்சகட்ட பரபரப்புல இருக்கு. 30 எம்எல்ஏக்களை உள்ள வேலுமணி அணி தவக அரசுக்கு ஆதரவு தெரிவித்தால் விஜயின் ஆட்சி அசைக்க முடியாத பலம் பெறும் என்று நினைக்கிறீர்களா? உங்க போல்டு கமெண்ட சொல்லுங்க. 2026 அனல் பறக்கும் சட்டமன்ற மாற்றங்கள் மற்றும் அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்த அப்டேட்களுக்கு பிராண்டி செய்திகள். உண்மைய லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். This is Maximus signing off. Have an energetic day. இந்த 30 எம்எல்ஏ த்ரில்லர் அப்டேட்டுக்கு ஒரு பெரிய விசில போட்டு ஷேர் பண்ணுங்க. பாஸ், பை பாய்.